ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் மெஷரிங் டேப் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலையும் மெஷரிங் டேப் பற்றி தான் பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம மெஷரிங் டேப்பில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மெஷரிங் டேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ச்சஸும் இருக்கும், அதே மாதிரி சென்டிமீட்டரும் இருக்கும். இந்த இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளாடி வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படின்னா 0 to 1 வந்து 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கும். அதுதான் வந்து 1/2 இன்ச்சு. ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தால் அதுக்குள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் இடையில ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதில் சென்டரில் ஒரு லைன் பெருசாக இருக்கும். அது வந்து 1/4 இன்ச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த 1/2 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அது வந்து 3/4 முக்கால் இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான். 1 இன்ச்சு, அரை இன்ச்சு, 1/4 இன்ச்சு, முக்கால் இன்ச்சு. இது தவிர உள்ளே இருக்க இனியும் ஒரு சின்ன லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/8, 3/8, 5/8, 7/8 அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம 1/8 அப்படின்னு வந்து நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து மெஷர்மெண்ட் படி நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 இன்ச்சியும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனில் வந்து பாயிண்ட் வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். இப்போ 1.3, 1.5, 1.7 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். டேப்பில் இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த அளவுகளே வந்து நமக்கு போதுமானது. இப்போ நான் டேப்பில் மார்க் பண்ணி காணிக்கிறேன். இப்போ நமக்கு 1.3 இன்ச் வேணும் அப்படின்னா 1 இன்ச்சும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய லைன் வந்து அந்த 3 பாயிண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 1.3 வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் 1.5, 1.7ம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லரிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு டேப்பில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு பற்றியும் நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அல்லது கிளாத்தில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேப்பில் இருக்கக்கூடிய இன்ச்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி டேப்பில் இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேப்பில் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸும் கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ச்சஸ் வந்து நமக்கு தெரியும், மேலே இருக்கக்கூடியது இன்ச்சஸ் அப்படின்னு, கீழே இருக்கக்கூடியது தான் வந்து சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50 சென்டிமீட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அரை மீட்டர் கிளாத் வந்து நம்ம எடுக்கிறது மாதிரி இருக்கும். 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் டேப்பில் வந்து நம்ம மீட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு டேப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 1.5 மீட்டர் லென்த் வரைக்கும் நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டேப்பில் இருக்க மெஷர்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு டூல்ஸ் பற்றி பார்க்கலாம்.